நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டுல இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிரஸ், ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாமே நீங்க பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க. அந்த மாதிரிதான் எங்க யூனிட்ல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியா இருக்கும். நம்ம நினைச்ச நேரத்தோட ஸ்பீடா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்ப சமுத்திரக்கனி சார்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீன்ல வந்துட்டாருன்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்துல மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டி இருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அதுக்கு மேல மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தீர்த்து அது ஒருத்தம் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் இஷ்டத்துக்கு அங்க சுத்தி இருக்கிறவங்க கேக்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சு போய் அப்படி பேசணும். இந்த படத்துல வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடிகை அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லணும்னா, பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியும், ஆனா பாதி இங்கிலீஷ். இனிமே எங்க போனாலும் தயவு செய்து இங்கிலீஷ்ல பேசலாம். அப்பதான் தெரியும் தமிழ் பொண்ணு. ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்துல இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. கியூட்டா ஒரு பேர் தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு பிரியா டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ட்ரைலர்லயே சாங்ல எல்லாம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் போன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்றேன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லையுமே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினேன். கொஞ்சம் லவுடா பண்ண வச்சிருக்கேன். என்னோட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளவு லவுடா பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டலா பண்ணலாம் நினைச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை, அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும். அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்துல சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.